என்ன பாஸ், திடீர்னு அழுவுறிய? என்ன ஆச்சு பாஸ்? ஆஹா, ஒண்ணும் இல்ல சீதா. பாஸ், நான் போய் சொல்லுதான்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஏன் பாஸ் போய் சொல்லுதிய? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசுங்க பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ், என்ன ஆச்சு? என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அப்பாவையும் சித்தப்பாவையும் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு சீதா. ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சீதா. ஜெயில இருக்கிறது பெரிய கொடுமை பாஸ். கண்டிப்பா அவங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையை அவங்களால சகிச்சுக்கவே முடியாது. அது ரொம்ப கொடுமை பாஸ், ரொம்ப கொடுமை. சாரி பாஸ். அவங்க ஜெயிலுக்கு போக நான் தானே காரணம். என் மேல கோவம் இல்லையே பாஸ்? பாஸ், ஒருவேளை என் மேல கோவம் இருந்தா என்னைய திட்டுங்க பாஸ். வேணா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க பாஸ். சச்சே, உன் மேல கோவம் இல்ல சீதா. சொல்ல போனா நீ செஞ்சதுதான் கரெக்ட். அப்பாவும் சித்தப்பாவும் தப்பு பண்ணதுனால தானே தண்டனை கிடைச்சிருக்கு. இனிமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணும்ல. ஒருவேளை என்ன பெத்தவங்க உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவங்க அப்பாவை தப்பான வழிக்கு போக விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு. ஐயோ பாஸ், அழாதியா பாஸ். பாஸ், உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ரொம்ப நாளா ஜெயில இருக்க மாட்டாங்க பாஸ். மகாலட்சுமி இருக்க விட மாட்டாங்க. எப்படியாவது பெரிய பெரிய லாயரை வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்துருவாங்க பாஸ். அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கல்ல? ரிலீஸ் ஆயிருவாங்க பாஸ். பாஸ், நான் சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளாவது அவங்க உள்ள இருக்கிறது தான் நல்லது பாஸ். அப்போதே புத்தி வரும்ல, அதுக்காக தான் சொல்லுது. நீ சொல்றதும் சரிதான் சீதா. கொஞ்ச நாள் அவங்க அங்கேயே இருக்கட்டும். பனிஷ்மெண்ட் முடியட்டும். அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணணும். பாஸ், வேணான்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க கண்ணு அத மறைக்குது பாஸ். பாஸ், உங்க கண்ணுல தெரியுது பாஸ் அந்த வலி. பாஸ் பாஸ் பாஸ், அழாதியா பாஸ். பாஸ், என்னைய பாருங்க பாஸ். சொல்லுங்க, என்னன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடா? உன்னை பெத்தவரும் உன் சித்தப்பாவும் ஜெயில இருக்காங்க.
நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க அசிங்கமா இல்லையா? என்ன ஜென்மண்டா நீ? சித்தி, நான் அழுதேன்னு அவன் என் கண்ணை தொடச்சு விட்டான். நான் ஒன்னும் கொஞ்சிக்கிட்டு இல்ல. நம்பிட்டோம். நாங்க தான் பார்த்தோம். கேவலமா இருக்கு. இவங்க ஏன் அழுதுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயில இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. அப்படியா? அப்பா சித்தப்பாவை நினைச்சு அண்ணன் அழுதுட்டு இருந்தாரா? அத நாங்க நம்பணும். ஏய், நீ நம்பணும்னு நான் அழல. நான் அப்பா சித்தப்பாவை நினைச்சுதான் அழுதேன். டேய், அதான் நீ அழுத லட்சணத்தை நான் பார்த்தேனே. கன்றாவி. என்னது கன்றாவியா? புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூமுக்குள்ள கதவை தட்டாம வரியலே, இதுதான் கன்றாவி. ஏய், நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல. நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ ராம், என்னடா ஆச்சு உனக்கு? அவ என்ன சொன்னாலும் கேப்பியாடா? உனக்கே அசிங்கமா இல்ல? உன் அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவ கூட நீ சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா நீ இப்படி ஆயிட்ட? சித்தி ப்ளீஸ், தப்பா பேசாதீங்க. யார் இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? உங்க அக்கா உயிரோட இருந்திருந்தா அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சீதா சொன்னதுதான் உண்மை. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா அப்பாவும் சித்தப்பாவும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க தான் பண்ண விட்டுருப்பாங்களா? நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி? சிட்டில இருக்கிற மரியாதை என்ன? அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பிசினஸ் பீப்புள் எப்படி மரியாதை கொடுப்பாங்க? எல்லாம் போச்சு, நாசமா போச்சு சித்தி. இனிமே எவன் மதிப்பான்? ஆமா, அவங்க கைக்கு ட்ரக்ஸ் எப்படி வந்தது? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. எப்படி சித்தி வந்துச்சு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பாஸ், அவங்களுக்கு தெரியாதாம் பாஸ். அப்போ அப்பா சித்தப்பாலாம் ஜெயில இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சித்தி சொல்லுங்க, என்ன அர்த்தம்? பாஸ், என்ன அர்த்தம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க சித்தப்பாவும் அப்பாவும் உங்க சித்தியோட கட்டுப்பாட்டுல இல்லன்னு அர்த்தம். உங்க சித்திய அவங்க மதிக்கலன்னு அர்த்தம். பாஸ், மொத்தத்துல உங்க சித்தியால இந்த ஃபேமிலிய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படிதான் பாஸ், அப்படிதானே பாஸ்? ஆமா, அப்படிதான். அதுக்காக தான் சொன்னேன், உங்க அக்கா இருந்திருந்தா இப்படி நடக்குமா? என்ன முடிக்குதிய? பாஸ் சொன்னது தப்பே இல்ல. பாஸ், இனிமே நீங்க தான் இந்த ஃபேமிலிக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லணும். உங்க கண்ட்ரோல்ல தான் இந்த ஃபேமிலியே இருக்கணும். அதுதான் பாஸ் எல்லாருக்குமே நல்லது. என்ன சொல்லுதிய? பாஸ், நீங்க என்ன சொல்லுதிய? சித்தி பாவம், அப்பாவும் சித்தப்பாவும் சித்தி பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டாங்க. ஐயோ, ஆமாமா பாஸ், சித்தி பாவம் தான், ரொம்ப ரொம்ப பாவம். பாஸ், நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க பாஸ். எல்லாம் அந்த முத்தாரம்மன் பாத்துப்பா. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தானாவே நடக்கும்.
அந்த தையக்காரி சாதாரண ஆள் இல்ல. நேரடியா உங்களை பத்தி தப்பு சொல்லாம உங்க அக்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு ஏத்தி விட்டு ராம நின்னு டென்ஷன் பண்றான். அது மட்டுமா சித்தி? உங்க அக்காவையும் உங்களையும் கம்பேர் பண்ணி நீங்க தப்பா இருக்க மாதிரி ஃபோக்கஸ் பண்றா. இந்த தையக்காரிய சாதாரணமா நினைச்சிட கூடாது. ரொம்ப கெட்டவளா இருக்கா. சித்தி, சீதாவை நம்மளால ஜெயிக்க முடியாதா? உங்களை விட அவ அவ்வளோ புத்திசாலியா சித்தி? சொல்லுங்க சித்தி. தையல் புத்திசாலி இல்ல, நான் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவளை பத்தி நான் சரியா கணக்கு போடல. நான் தான் அவளை இந்த அளவுக்கு வளர விட்டுட்டேன். அப்போ இனிமே அவ ராஜ்யம் தானே சித்தி? நம்மளால அவளை அடக்கவே முடியாதா? ஏன் முடியாது? நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோடு தானே இருக்கேன். இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். இல்ல சித்தி, எனக்கு என்னமோ தையக்காரி இதோட விட மாட்டான்னு தோணுது. மறுபடியும் மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பா. உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல அவளை எப்படி சித்தி சமாளிக்க போறீங்க? ஆமா சித்தி, அவ அடங்க மாட்டா. உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதிரா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. சந்தேகமே இல்ல சித்தி. அவளோட டார்கெட் ஃபுல்லா அண்ணனோட மனசுல உங்களை தப்பா போர்ட்ரை பண்றதுதான். ஆமா சித்தி, இவளை நம்பி ராமன் வேற முட்டாள் ஆயிட்டாரு. இல்ல, ராம் முட்டாள் ஆகல, அவ முட்டாள் ஆக்கிட்டா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன நேரடியா எதிர்க்காம என் அக்காவோட என்ன கம்பேர் பண்ணி ராம் மனசுல என்ன தப்பானவளா ஃபோக்கஸ் பண்ணுவா. இது பாருங்க, இது எனக்கும் சீதாவுக்குமான போராட்டம். இத நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. சரிங்க சித்தி. போய் தூங்குங்கம்மா. மகா, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல. அவங்க சட்டைய பிடிச்சு போலீஸ் இழுத்துட்டு போனதை நினைச்சு நினைச்சு அழுகதான் வந்துச்சு. சுத்தமா என் கண்ணு அசரல. டயர்டா இருக்கு மகா. நானும் தூங்கலக்கா. என்ன பண்றது? கொஞ்சம் வெளியே போனாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போதுதான் உடம்பு வெயிட் போடும். என்னால நடக்க முடியாது மகா. நீ போயிட்டு வா. அக்கா, நான் என்ன எனக்காக மட்டுமா சொல்றேன்? உங்களுக்காகவும் தான் சொல்றேன். என்ன புரியலையா? 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க பாரு குத்து கல்லாட்டம் இருக்காங்கன்னு ஊர் பேசும். ஷோ, வாங்கக்கா, போய் கொஞ்சம் உடம்ப குறைச்சு கவலைப்படுற மாதிரி காட்டிக்கலாம். மீராக்கா, பாத்தியாலா கொடுமைய? பார்த்து தானே இருக்கேன். மீராக்கா, இத வச்சு ஜாலியா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? ப்ளீஸ்க்கா, பெர்மிஷன் ப்ளீஸ். சரி, விளையாடிட்டா போச்சு. தேங்க்ஸ்க்கா. வெல்கம். சரி வா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? வாக்கிங். ஆஹா, அங்கெல்லாம் போக கூடாது, உள்ள போங்க. ஏய், நாங்க எதுக்கு உள்ள போனோம்? காரணம் கேட்காதீய. தயவு செஞ்சு வெளியே போகாதீய. உள்ள போங்க. போங்கன்னு சொல்லுதல்ல. ஏய், எதுக்கு இப்ப காலையிலே வம்பிழுத்துட்டு இருக்க? நான் ஒண்ணு வம்பிழுக்கல. வீணா வம்பு வந்துட கூடாதுல்ல, அதுக்குதான் வெளியே போகாதேன்னு சொல்லுதேன். செக்யூரிட்டி சோலை அண்ணா இருக்காங்கல்ல, அவரு கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் யார்கிட்ட பேசினா எங்களுக்கு என்ன? அதுக்கும் நாங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி முட்டாளா இருக்கிய? யோசிக்க மாட்டியலா? ஏய்,
மரியாதையா பேசு. ஆ, அந்த மரியாதை தான் போயிரும் போல இருக்கு. உங்க மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? மாம்சங்க 2 பேரும் ட்ரக்ஸ் கடத்தல் கேஸ்ல ஜெயிலுக்கு போனாங்கல, அத செக்யூரிட்டி அண்ணா ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ. இப்ப போனீங்க ட்ரக்ஸ் வியாபாரி பொண்டாட்டிங்கன்னு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. உங்களால அந்த அவமானத்தை தாங்க முடியாது. என்ன மகா, இப்ப என்ன பண்றது? அந்த செக்யூரிட்டி இருக்கானே, அவன் ஒரு வளரு வாயன். இந்நேரம் மொத்த ஏரியாவுக்கும் தெரிஞ்சு போயிருக்குமே. அதுக்காக இவ சொல்றதுக்காக நம்ம போகாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவளே நம்மள அசிங்கப்படுத்திடுவா. வாங்க, வீம்புக்காகவாவது போயிட்டு வந்துடலாம். அவசியம் போகணுமா? நீங்க வேற வாங்கக்கா. ஹலோ, அப்ப சொன்னா கேட்க மாட்டிய, அப்புறம் உங்க இஷ்டம். அட்லீஸ்ட் அடையாளம் தெரியாம இருக்க முக்காடுல முக்காடாவது போட்டுட்டு போங்க. ஏய், அது எங்களுக்கு தெரியும். அக்கா வாங்க. பாத்தியா மகா இந்த செக்யூரிட்டிய? இப்ப கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். நம்மள பத்தி தான் இருக்கும். செக்யூரிட்டி, ஐயோ, இப்போ குட் மார்னிங் மேடம். ஏய் நடிக்காத. உன் வேலையை பார்க்காம போற வரவங்க கிட்ட எல்லாம் என்னைய பேச்சு உனக்கு? மகா, இந்த ஆளோட நாக்க வெட்டினாதான் இவன் அடங்குவான். ஆத்தா, மாரியாத்தா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாக்கு. என்னது ஒரு நாக்கா? இனையா கிண்டலா? நான் ஒன்னும் பண்ணலையாம்மா. அவன் யாரு? அவன் எதுக்கு இங்க வந்தா? அவன் நம்ம தோஸ்து. அட்டி உன்னு. நம்ம தோஸ்தா? உனக்கும் எனக்கும் அவன் ஃப்ரெண்டா? பாவம், சோலி அண்ணா மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. நம்ம தோஸ்துன்னா என் தோஸ்துன்னு சொன்னேன். ஏய், அவன் கூட உனக்கு என்னையா பேச்சு? வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாத, மத்த எல்லா வேலையும் செய். ஆளை பாரு. சரி, என்ன கேட்டா அவன்? நீ என்ன சொன்ன? ஆமா, முதல்ல அவன் யாரு? பக்கத்து தெருவில் இருக்காமா, டீ கடை ஃப்ரெண்டு. அப்பப்ப இந்த மாதிரி கூடும்போது நல்லது கெட்டது பேசிப்போம். என்ன திமிரியா உனக்கு? டீ கடையில நீ பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சேது சுபாஷ் ட்ரக்ஸ் கடத்தி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவியா? ட்ரக்ஸ் கடத்திட்டாங்களா? போதை பொருளை கடத்தினாங்கன்னு ஊருக்கே நியூஸ் கொடுக்கறியா? அம்மா, ஐயா, உங்க 2 பேரும் ட்ரக்ஸ் கடத்தலா பண்ணாங்க? ஏன் உனக்கு தெரியாதா? இல்லம்மா, உங்க ரேஞ்சுக்கு நீங்க எல்லாம் தங்கம் வைரம் கடத்துவீங்கன்னு நினைச்சேன். ஏமா, ட்ரக்ஸ் கடத்திட்டா உள்ள போனாங்க. என்னம்மா இவ்வளவு கேவலமா இருக்காங்க? ச்சே, இந்த வியாபாரத்தையா நீங்க பண்றீங்க? ஐயா, என்ன கேவலமா? நீ கேவலமா இல்ல நாங்க கேவலமா? ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் கேவலமா சொல்லிட்டு இருப்பியா? ஏமா, சத்தியமா இல்லம்மா. இப்ப நீங்க சொல்லித்தாமா எனக்கு ட்ரக்ஸ் கடத்துனதே தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே சொல்லுவியா? ஆஹா, இப்படி ஒரு ரூட் இருக்கா? இத வச்சு தான் இவங்கள அட்டாக் பண்ணணும். அலர்ட் ஆயிக்குடா சோழ. ஏய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மகா, இவன் முழிக்கிறத பார்த்தா இவனுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு. அந்த சீதா சொன்னதை நம்பி நாம தான் தேவையில்லாம வாயை விட்டுட்டோம். அப்படியா? ஏய், இதுக்கப்புறம் இத பத்தி எங்கேயாவது சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அக்கா வாங்க. வா. முக்காடு. பாத்தியா மகா, அவளுங்க 2 பேரும் நம்மள முக்காடு போட சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறாளுங்க. இவங்கள அடக்கணும்க்கா. என்ன பண்ணலாம்? என்னத்த பண்றது? என்ன பண்ணாலும் வீடியோ எடுக்கிறாளுங்க. எப்போ எங்க கேமரா வைப்பாங்கன்னே தெரியல.
போடுங்க. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். அக்கா நீங்க எங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க? நான் இவங்க 2 பேரையும் அனுப்புறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் அனுப்பி காட்டுறேன். வாங்க போலாம். என்ன? அக்கா முக்காடு போட்டுக்கோங்க. ஐயோ எல்லாம் விதி. எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோமே. சரி வா. சீதா எப்படியோ 2 பேரையும் முக்காடு போட வச்சிட்ட. சூப்பர். இது என்னக்கா பிரமாதம்? இன்னும் நிறைய இருக்கு. விதவிதமா கலர் கலரா சோதிக்கணும்.